2024 எப்படியாவது ஒரு பொது தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என்று பகீரத பிரயத்தனம் எடுத்து முயற்சி எடுத்தாங்க. கிடைக்கல. அப்ப இருந்தே ஒரு அரசல் புரசலான ஒரு உரசல் இருந்துகிட்டு இருந்தது. இப்ப என்னன்னா, அந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல 20க்கும் மேற்பட்ட தொகுதிகிட்ட சிறுத்தைகள் நிக்கணும். ஒரு 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோடு போகணும். இப்ப 4 இருக்கிறோம் சட்டப்பேரவையில, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். எனவே எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்து வருகிறது தமிழகம் முழுவதும். எனவே எங்களுக்கான இடம் வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. மேலும் அரசினுடைய செயல்பாடுகள்லையும் அதிருப்தி. எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோஜியோ அமைப்பு, மின்வாரிய ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள், தலித் மீதான வன்முறைகள் எல்லாருமே விவசாயிகள் வந்துருச்சு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. பாலகிருஷ்ணன்லாம் வெளிப்படையாகவே அரசுக்கு எதிராகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போராட்டம் இந்த இடத்துல போராட்டிய தடையை மீறி நடத்துவோங்கிற அளவில் போனாங்க.